அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்மளுடைய மனசு எந்த அளவுக்கு சுருங்கி விட்டது. நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால், துன்பம் ஏற்பட்டால், நம்ம யாருக்கு என்ன பாவம் செய்தோம், நமக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்புறோம். அதே இது நம்மை சார்ந்த நபர்கள், நமக்கு நெருக்கமான நபர்கள், தோழர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், யாருக்காவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னு சொன்னால் அனுபவிக்கட்டும். அவன் செய்த பாவம் அவனை சும்மா விடுமா என்றெல்லாம் நம்ம பேசுகிறோம். கஷ்டமும் வேதனையும் துன்பமும் எல்லா மனிதனுக்கும் ஒரே வலியை தானே தரும். சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸு தான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா யுக்மின் அஹதுக்கும், உங்களை ஒரு நபர் பரிபூர்ணமான இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார். எது வரை தெரியுமா? தனக்கு எது பிரியமானதோ அதனே தன்னுடைய சகோதரனுக்கும் பிரியப்படும் வர அவர் பரிபூர்ணமான ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கையினுடைய முக்கிய சாரமே நமக்கு எது விருப்பமானதோ அதுதான் மற்ற சகோதரர்களுக்கு விரும்பணும். கஷ்டங்கிறது பொதுவானதுங்க. பொது இடங்களில் இது போன்றுண்டான அந்த வார்த்தைகளை உபயோகிப்பதை நம்ம தவிர்ப்போம். அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பானாக, நம்மளுடைய சகோதரர்களையும் பாதுகாப்பானாக.